தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான காரியங்களை நாம் நேற்றைக்கு பார்த்தோம். இனிமேல் நம்மள காரியங்களை பார்க்க முடியாது பார்ப்போம். உன்னத பாட்டு 3வது அதிகாரம், உன்னத பாட்டு 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் பார்க்கும் பொழுது ராக்கால பயத்து நிமித்தம் சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லோரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவனுடைய அறையில் இருக்கிறது. இப்போ ராக்காலம் என்கிறது யாருடைய வாழ்க்கையில் ராக்காலம் என்று சொன்னால், தேவன் யாருக்குள்ளாக வாசம் பண்ணவில்லையோ அவங்களுடைய வாழ்க்கை ராக்காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக நாம் ராக்காலத்தை எப்போ சொல்லணும்னா இரவு நேரத்தை சொல்லுவோம். ராக்காலம் பாருங்க, இரவிலே தேவன் நமக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்ற ஒரு வசனம் உண்டு. அப்போ பாருங்க, இரவு நேரங்களில் ஆண்டவருக்கு எப்படி இருப்பாராம்? வெளிச்சமாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருப்பாராம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ராக்காலம் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு ராக்காலம்? தேவன் இல்லாதவர்களுக்கு தான் ராக்காலம். இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயவாராம். எப்படி இருப்பாராம்? எப்படி இருப்பாராம்? ராக்கால பயத்து நிமித்தம். அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாராம்? வெளிச்சமாக இருக்கிறவர். பாருங்க, இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்கள். பாருங்க, இவர்கள் எல்லாரும் சொன்னாரு, ஒவ்வொருவருமே யுத்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்யாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒருவராலும் ஜீவிக்க முடியாது. சத்துருவை ஜெயிக்காதபடிக்கு இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? யாருக்கும் ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஜீவிக்க வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? சத்துருவை ஜெயிக்கணும். சத்துருவை ஜெயிக்கணும்னு சொன்னா நமக்கு சத்துருக்களை ஜெயிக்கிற பலன் வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மல்யுத்தம் பண்ணுவாங்கல்ல. மல்யுத்தம் எத்தனை பேர் பண்ணுவாங்க? 2 பேர் பண்ணுவாங்கல்ல மல்யுத்தம். அப்போ 2 பேரும் மாறி மாறி மல்யுத்தம் பண்ணும் பொழுது 2 பேரும் பயங்கர பலசாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருவன் தான் ஜெயிப்பான். அப்படிதானே? அந்த 2 பலசாலி ஜெயிக்க மாட்டாங்க. அந்த ஒருவன் நிச்சயமாக ஜெயிப்பான். அவனுக்கு தான் அந்த இடத்துல முடிசூடப்படும். அல்லேலூயா. அவனே தான் அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுவான். அல்லேலூயா. அதே மாதிரி நாமும் நமக்கு விரோதமான சத்துருக்களை ஜெயிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். யாரை மேற்கொள்ளும்படியாக? யாரை மேற்கொள்ளும்படியாக? நமக்கு விரோதமான சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நமக்கு சத்துரு யாரு? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு சத்துரு கிடையாது. அல்லேலூயா. நம்மகிட்ட சண்டை போடுறவங்க நமக்கு சத்துரு கிடையாது. நம்முடைய 4 பக்கத்தில் இருக்கிறவங்க சத்துரு கிடையாது. நமக்கு ஒரே ஒரு சத்துரு உண்டு, அதுதான் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போராடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப யாரிடத்தில் போராடணுமா? யாரிடத்தில் போராடணும்? நமக்கு விரோதமான சத்துருக்களை போராடணும். அல்லேலூயா. நமக்கு விரோதமான சத்துருவை எப்படி ஜெயிப்பது? இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா மனுஷன் நமக்கு தெரியும். அவன்கிட்ட ஓடி போய் 2 அடி அடிக்கலாம். பிசாசு எங்க இருக்கிறன்னு செய்யாது, தெரியாது. அதனால அவன் நிச்சய முடியாது, அடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அவன் எப்படி அடிக்கிறது? எப்படி மேற்கொள்கிறது? அவன் எப்படி இருக்கிறான்? பிசாசு எப்படி இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். அப்படிதானே? அப்ப ஆவியா இருக்கிறதுனால நாமும் ஆவியாக மாறணும். எப்படி மாறணும்? ஆவியாக மாறணும். அல்லேலூயா. நான் சொல்வது போல நாம் 2 மனுஷர்கள். ஒன்று மாம்ச மனுஷன், இனி வந்து யாரு? ஆவிக்குரிய மனுஷன். அப்ப ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் வெளிப்படணும். மாம்ச மனுஷன் வெளிப்படக்கூடாது, ஆவிக்குரிய மனுஷன் வெளிப்படணும். மாம்ச மனுஷன் வெளிப்பட்டா அது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன் தான்
பிசாசை ஜெயிக்க முடியும். மாம்சத்தினால பிசாசை செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம கருத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தை எடுத்து என்ன செய்யலாம்? ஒரு பொருளை வெட்டலாம், ஒரு ஆளை வெட்டலாம், அப்படிதானே? பாருங்க, ஒரு நாளில் நான் கேட்டதான ஒரு கதை. ஒரு பிள்ளைக்கு பிசாசை பிடிச்சிச்சு. பிசாசை பிடிச்ச உடனே அந்த ஊழியக்காரர் ஓடி போய் ஷோ பண்ணாரு, துரத்தி விட்டாரு. மறுநாளைக்கு அந்த பிசாசு வந்துச்சு. இவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. எவ்வளோ துரத்தினா அந்த பிசாசை செய்யல, போகவில்லையே அப்படின்னு கிச்சனில் போய் நல்ல வெட்டுக்கு எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு பிசாசு இனி வருவியா? அது சொல்லி இனி வரமாட்டேன் அப்படின்னு. உடனே கத்தியை கொண்டு போட்டு மீண்டும் அதை கேட்க அடிச்சிச்சு. அப்போ இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, கத்தி கையில் எடுத்தோம்னா நடுங்குது. பாருங்க, இதான் பிசாசுடைய தந்திரம். கத்தி கையில் நினைச்சுக்கிறது, நடுங்கிறது, அதை போட்ட உடனே சிரிக்குது. ஏதோ ஒரு மரபு இருக்குன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து இனி வருவியான்னு கேட்டு அந்த பிள்ளையை வெட்டியை போட்டார். அல்லேலூயா. அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணாரா? வெட்டியை போட்டார். அவர் யாரை வெட்டினாரு? பிசாசை வெட்டினாரா? அந்த ஆளை வெட்டினாரா? அந்த ஆளை வெட்டினார். அப்படிதானே? பிசாசு பிடித்திருந்தவரை அது பிசாசு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா போயிருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. பிசாசு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாங்க. நான் நினைத்த காரியத்தை செய்தேன், நிறைவேற்றிட்டேன். அல்லேலூயா. பாருங்க, பிசாசை ஜெயிக்கிறது ஆயுதம். எந்த ஆயுதம்னு கேட்டா ஆவிக்குரிய ஆயுதம். அல்லேலூயா. என்ன ஆயுதம்? சர்வாயுத வர்க்கம். தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கம் தந்திருக்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தினாலே தாவீதை பாருங்க, தாவீது அந்த கோலியாத்தை மேற்கொள்ள இருக்கு, அவனை கொண்டு போடைக்கு போகிறான். போகும் பொழுது தாவீதுக்கு சவுல் ராஜா ஒரு போர்க்கவசத்தை கொடுக்கிறான். அந்த போர்க்கவசத்தை அவன் போடுகிறான். போட்டுட்டு சொல்லுறான், இதுல எனக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை, இதை போட்டுட்டு அவனுக்கு ஜெயிக்க முடியாது, இதை போடக்கூடாது, எனக்கு தேவன் இனி ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி ஒரு ஆயுதம், அதுதான் அவனுடைய ஆவிக்குரிய ஆயுதம். அல்லேலூயா. அந்த தாவீது இன்னைக்கு நான் வாசித்ததான சங்கீதத்திலே ஒரு வசனத்தை அழகாக சொல்லுகிறாரு. அந்த அதிகாரம் 39வது அதிகாரம், அதனுடைய நான் வசனம் தியானிக்கும் பொழுது நான் அனல் கொண்டு 3வது வசனத்தை வசிங்க. என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, தியானிக்கையில் அக்கினி மூண்டது. பாருங்க, இந்த தாவீது தேவனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அவன் அனல் கொள்ளுகிறான். இதுதான் ஆவிக்குரிய ஜீவிதம். அல்லேலூயா. பாருங்க, நாம் இன்னைக்கு வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு அனல் உண்டாகிறது இல்லை. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அன்று சொல்றாரு, நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. பாருங்க, அப்ப வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்னது? ஆண்டவன் எங்க வச்சிருக்காரா? எங்க வச்சிருக்காரு? அவருடைய இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? நம்மை அவருடைய இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யாத பட்சத்துல, ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் செய்யாத பட்சத்துல அவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக வாந்தி பண்ணுகிறாராம்? நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடினால. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதற்கு சோதனை வருகிறது, எதுக்கு பிரச்சனை வருகிறது சொன்னா, நாம் தேவனிடத்தில் இன்னும் சேரும்படியாக. அல்லேலூயா. ஏன் பிரச்சனை வருகிறது? நாம் சேர்ந்திருக்கிற சேர்தல் சரியில்லை, ஆண்டோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம் சரியில்லை, நம்முடைய ஜெபங்கள் சரியில்லை, நம்முடைய ஆராதனைகள் சரியில்லை, அதுதான் நமக்கு பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. உடனே நல்லா ஆராதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்டா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஆராதிக்காதவங்களுக்கு பிரச்சனை வரும், ஆராதிக்காதவங்களுக்கு பிரச்சனை வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ரெண்டுக்கு என்ன உண்டு? ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆராதிக்காதவருக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, அவன் அதிலே அமிழ்ந்து போவான். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவியாதவருக்கு வருகிற பிரச்சனையில அவன் அமிழ்ந்து போவான்.
அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவர்களுக்கு வருகிற பிரச்சனைகள் இருந்து அவர் எல்லாவற்றையும் இருந்து அவங்களை தூக்கி விடுகிறார். எல்லா இக்கட்டிலும் அவங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், சூழ பாளையம் வழங்கி நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. பாருங்க, உலக பிரகாரமானவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அவன் அந்த பிரச்சனையிலே மடிந்து போகிறான். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை ஆண்டு நினைச்சுகிறாரா, பாதுகாக்கிறார், அவளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நாம் ஆண்டவரை அதிகமாக பற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி கொண்டால் மாத்திரம் போதாது, ஆண்டவரை ஆவிக்குரிய ஜீவிதங்களை பற்றிக் கொள்ளணும். மாம்சத்தை பற்றி கொள்கிறதல்ல, வெளிப்புறமாக பற்றி கொள்கிறதல்ல. அநேகர் வாயினால பாட்டு பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, ஆனா எங்க இருக்க மாட்டாரு, எங்க இருக்க மாட்டாரு, நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருக்கணும், நம்முடைய சரீரம் என்னது, நம்முடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டு வாசம் பண்ண மாட்டார், இந்த இடத்துல ஆண்டு செய்ய மாட்டாரு, வாசம் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. சாலோமன் கட்டின ஆலயத்தை பார்த்து சாலோமன் சொல்றாங்க, இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவீரோன்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த ஆலயத்துக்கு எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் அதற்கான காரியங்களை கொடுத்தது யாரு, ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதை அவன் கட்டி முடிக்கிறான். கட்டி முடிக்கும் பொழுது அந்த தேவ ஆலயத்துக்குள்ளாக அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து கூடுகிறார்கள். கூடும் பொழுது அந்த இடத்தில் வல்லமை இறங்குகிறது. அல்லேலூயா. அது என்ன வல்லமை, அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியான வல்லமை, அந்த ஜனங்களில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிற வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதாக அவர் சொல்கிறார், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே நீர் வாசம் பண்ணுவீரோ, கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டாரு, அவருடைய கையினால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய கரத்தால் உருவாக்கப்பட்டவங்க தான். அல்லேலூயா. நாம் யாரு, தேவனுடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம், தேவனால் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வீடு நம்மால் உருவாக்கப்பட்டது, நம்முடைய சர்ச்சு யாரால் உருவாக்கப்பட்டது, நம்மால் உருவாக்கப்பட்டது. அப்படியே அப்ப இந்த இடத்துல எதற்காக ஆண்டு வருகிறான்னு சொன்னா, இந்த இடத்துல நாம் ஒன்று கூடி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இந்த இடத்துல கடந்து இருப்பார். அல்லேலூயா. நாம் பிரிந்து போகும் பொழுது அவர் என்ன செய்வாரா, இந்த இடத்தை விட்டு கடந்து போவார். அல்லேலூயா. மீண்டும் நாம் ஒன்று கூடும் பொழுது இந்த இடத்தை அவர் கடந்து வருவார். அல்லேலூயா. எதற்காக, நம்முடைய ஜெபங்களை கேட்கும்படியாக, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரும்படியாக, நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய பலத்தை தரும்படியாக, நம்முடைய பட்டயத்தை கூர்மைப்படுத்தும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதங்களை பலப்படுத்தும்படியாக, என்னென்ன கஷ்டத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமோ அந்த கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றும்படியாக நம்முடைய தேவன் நம்முடைய சமூகத்தில் வருகிறார். அல்லேலூயா. மற்றபடிக்கு அவர் வாசம் பண்ணுகிறது நம்முடைய சரீரம். வேதம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை, எப்படி, ஒருவன் தேவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அல்லேலூயா. அப்ப யாரு கெடுக்கிறது நம்ம சரீரத்தை, நாம் தான் கெடுக்கிறோம். எப்படி கெடுக்கிறோம், வாய் திறந்து பாடுகிறது இல்லை, வாய் திறந்து செபிக்கிறது இல்லை, வசனங்களை தியானிக்கிறது இல்லை, இரவும் பகலும் தேவனுடைய வசனங்கள்ல நான் இருக்கணுமா. அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 8ஆவது வசனம் 9ஆவது வசனமா, அந்த வசனம் வாசிங்க. 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மோசேயுடைய பொறுப்பு யோசுவாவுடைய கையில வருகிறது. யோசுவாவுடைய அந்த மோசேயுடைய பொறுப்பு யோசுவாவுக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இரவு பகலும் என்ன செய்யணுமா, இதை நீ தியானித்துக் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. மோசே இவ்வளவு ஜனங்களை வழிநடத்துறது போல நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை கொண்டு உன் மூலமாக நான் மகிமைப்பட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோசுவா சொல்லுகிறார், நீ புத்திமானாக மாறணும். புத்திமானா மாறினாதான் இந்த ஜனங்களை வழிநடத்த முடியும். நீ புத்திமானா மாறினாதான் உன் ஆவிக்கிற கண்கள் திறக்க முடியும். அதனால நீ நினைச்சணுமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாயிலிருந்து வருகிறது எல்லாம் என்ன வரணும்,
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிதான் வரும். அப்படிதானே நம்மளோட வாயிலிருந்து வேற என்ன வரும்? ஆனால் வருகிறது என்ன வரும்? வருகிறது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் நினைச்சுக்கூடாதா? புறப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை பார்த்து சண்டை போட்டான்னா, நம்மளை சபித்தான்னா, நீ ஆசீர்வாதமாயிருந்து சொல்லணும். அல்லேலூயா. எப்படி நம்மளுக்கு ஏதாவது தகாதமான வார்த்தைகளை பேசினா, நீ நல்லா இருக்கு, நல்லா இரு, ஆசீர்வாதமாயிருந்து சொல்லணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனுக்கு யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல அதான் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தங்களை பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காக என்ன செய்யணும்? யுத்தங்களை பண்ணணும். அல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், நம்முடைய சரீரம் என்னது? நம்முடைய சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய சரீரங்களுக்கு என்ன செய்யணுமா? தங்கணும். ஆண்டவனோட சரீரங்களுக்கு தங்கணும்னு சொன்னா நம்மை அவருக்காக ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மளும், நாம் அவரிலும். அல்லேலூயா. நாம் அவரிலும், அவர் நம்மளும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, பிதா இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு சீசன் போய் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு யாரை காமிக்கணும்? யாரை காமிக்கணும்? பிதாவே எனக்கு காமிக்கணும், அது எனக்கு போதும். பாட்டு சொல்றாரு, என்னை கண்டவன். அல்லேலூயா. அப்ப நீ யாரை பார்க்கிறாய்? இப்போ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். மாம்சமான இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த மாம்சமான இயேசுவை நீ கண்டிருக்கிறாய் என்று சொன்னால், அவருடைய வசனங்களை நீ கை கொள்வாய் என்று சொன்னால், யாரை காணுவாய்? யாரை காணுவாய்? பிதாவை காண்கிறது சமமான இருக்காங்க. அல்லேலூயா. அதே மாதிரிதான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை யார் பார்க்கணும்? நம்மிடத்தில் பேசுகிறவர் பார்க்கணும். அல்லேலூயா. நம்மிடத்தில் பேசுகிறவங்க பார்க்கணும். நம்முடைய உற்றார் பார்க்கணும். நம்முடைய உறவினர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவங்க எல்லாம் நம்மளை பார்க்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்க்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அந்த இயேசு கிறிஸ்து அந்த மரிக்கிற நேரத்துல, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறப்படுகிற நேரத்துல அந்த இடத்துல சீசர்கள் நிச்சயங்களாம். ஒரு சீசன் போய் அந்த நெருப்பெல்லாம் மூட்டி இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, நீயும் நீ கலிலேய இயேசுவோடு கூட இருந்தாய். அதற்கு அவன், நீ சொல்லுவது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று சொன்னாள். அவனோ பாருங்க, ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த இயேசுவோடு கூட இவங்க இருந்ததுனால அவங்களுடைய பேச்சு, யாருடைய பேச்சு? அவங்க பேசின பேச்சு இயேசுவோடைய பேச்சை போல இருந்தது. அல்லேலூயா. அவங்களுடைய சாய யார போல இருந்துச்சு? இயேசுவின் சாயலா இருந்தது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் இருந்தவங்க? 3.5 வருஷம் ஆண்டவர்கள் இருந்தவங்களுக்கு பேச்சும் 3.5 வருஷம் ஆண்டவர்கள் இருந்தவங்களுடைய சாயலும் யாரை போல இருந்துச்சு? ஆண்டவரை போல இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவர்களை எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? குறைஞ்சது 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். அல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து உன்னை பார்க்கிறது, நான் தேவனை பார்க்கிறது இருக்குது யாரை சொல்லவும் தான். அப்படி சொல்லலன்னு சொன்ன நாம் யாரும் இல்லை. நம்ம யாரும், நமக்கு யாரும் இல்லை. சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொன்னா நம்முடைய பேச்சு அதை வெளிப்படுத்தணும், நம்முடைய சாயல் அதை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவங்க சொல்லணும், நீ எனக்கு பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கிறது, தேவன் பேசுறது போல இருக்கிறது, நான் உன்னிடத்தில் வந்தது எனக்கு ஆறுதலா இருக்கிறது, எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அந்த வார்த்தை எப்பொழுது மற்றோட வாயிலிருந்து வெளிப்படுகிறதோ அப்போ நாம் கணக்காக்கணும், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதா. அல்லேலூயா. அது வரைக்கும் நான் சொல்லலாம், எனக்குள்ள யாரும் இல்லை. சொல்லுங்க, யாரும் இல்லை. உன்னத பாட்டு ஒரு வசனம் உண்டு. உன்னத பாட்டுல 3வது அதிகாரத்தில் வாங்க.
அதனுடைய 2வது வசனத்திலிருந்து நான் எழுந்து ஒன்றிலிருந்து நாட்காலங்களில் என் படுக்கையின் மேல் ஆத்துமநேசரை தேடினேன், காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடினேன் என்றேன். நகரத்திலே திரிகிற காவலர் என்னை கண்டார்கள். என் ஆத்துமநேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமநேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவள் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பேச்சு யாரை போல இருக்கு? ஒன்றில் நம்முடைய அப்பாவுக்கு பேச்ச போல இருக்கும், இல்லைன்னா நமக்கு அம்மாவுக்கு பேச்ச போல இருக்கும். நம்முடைய சாயல் அப்படிதான் இருக்கும், இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கு சாயலா இருக்கும், இல்லைன்னா அவங்க போட பேச்சா இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா. இப்படிதான் இருக்கிறது. ஆனா என்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்திருக்கிறோமோ அன்றிலிருந்து எல்லாம் மாறணும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி? இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயாச்சு. பழைய ஜீவிதங்கள் போயாச்சு, பழைய வாழ்க்கை போயாச்சு. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவங்க எல்லாம் ஓடி அவரை பிடிக்கிறாங்க. பிடித்து போர்ச்சேரில் பிடிக்கிறாங்க. பிடிச்சுங்க கொண்டு போறாங்க, அந்த ஆசாரியரிடத்தில் கொண்டு போறாங்க எல்லாம். அல்லேலூயா. ஆனால் அவர் மரித்து அடுத்து உயர்த்த பிற்பாடு யாரால அவரை பிடிக்க முடியல, நினைச்ச முடியல. யாரால அவரை நினைச்ச முடியல, தொட முடியல. ஆனா பார்க்கிறாங்க, ஆனா ஒருவரால் அவரை நினைச்ச முடியல, பிடிக்க முடியல. காரணம் என்னது? காரணம் என்னது? மாம்சத்திலே மரித்து, சொல்லுங்க, ஆவியிலே கொலை உண்டு, சாரி, மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே பிழைத்தான். எப்படி? மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே பிழைத்தான். அல்லேலூயா. ஆவியிலே பிழைத்த பிற்பாடு ஒருவருக்கு அவரை தொட முடியல. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஆவிக்கிற மனுஷனா இருந்தால் வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யாருடைய கண்மணியை? தேவன். பாருங்க, இன்னைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள இருப்போம்னு சொன்னா, ஒருவன் வந்து நம்மை ஏதாவது கெட்ட வார்த்தையினால் பேசினால், நம்மளை துன்பப்படுத்தினால், அது அவனுக்கு பிரதிபலன் உடனே கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயம் உடனே பிரதிபலன் நிச்சயம் கிடைக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லாம இருந்தா நாம் அடிபடாம ஆண்டு சொல்லாரு, உன்னோட கொடு. அல்லேலூயா. 2 கூட நிச்சயம் இத்தனையே வாட்டி ஜோம் பண்ணி சொல்லி பார்த்தேன், எவ்வளவு வாட்டி பாட்டு ஆராதனை சொல்லி பார்த்தேன், பிசாசு இடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன், நினைச்சல கேட்கல, ஒண்ணு கூட கொடு. அல்லேலூயா. பிசாசை ஆண்டு வேணும், கொஞ்சம் கூட எழுதி மந்திரவாதிகள் சொல்லாரு, கொஞ்சம் கூட கட்டு இறக்கி. அல்லேலூயா. எப்படி? கொஞ்சம் கூட இறக்கி கட்டு, பாடு ஆராதி துதி. அந்த பிசாசு துரத்துல சொல்லி பார்த்தேன், ஒண்ணு நிச்சயம் கேட்கல, கொஞ்சம் கூட கட்டம் தான் ஒரு புத்தி வருதான்னு பார்ப்போம். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு மனுஷன் உண்டு, ஒரு ராஜா, மனாசே என்கிற ஒரு ராஜா. மனாசே என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் அநேக தினம் வந்து சொப்பனத்தில் உணர்த்துகிறாரு, நீ உன்னை முற்புதாக்கள் செய்தபடி நீ செய்யாத. ஆண்டு எச்சரிக்கிறாரு. எச்சரித்தும் அவன் தேவன் எச்சரிப்பின் செவி கொடுக்காத அவன் மனம் போல இருக்கிறான். விக்கிரகங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறான். எதிராளிகள் வந்தாங்க, அவனை சங்கிலிகளால் கட்டினாங்க, கட்டி பாபுலனை கொண்டு போனாங்க. அல்லேலூயா. அவன் அங்க போன பிற்பாடுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, ஆண்டவர் இவ்வளவு தூரம் எனக்கு உணர்த்தினாரு, தீர்க்கதரிசிகள் கொண்டு பேசினாரு, சொப்பனத்துல பேசினாரு. நான் இப்படி இருந்தேன், கேளாதவரை போல் இருந்தேன், அவன் வார்த்தையை அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷயம் இறங்க ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கட்டுகளுக்குள் இருக்கிற ஆண்டவரே, சங்கிலிகளுக்குள் இருக்கிற ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறான். கெஞ்சும் பொழுது வேதம் சொல்கிறது, அவனுடைய கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்டு அவனை மீண்டுமாக
தன்னுடைய தேசத்திலே மீண்டுமாக ராஜஸ்தானத்தில் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் முதல்ல எச்சரிக்கிறாரு, அந்த எச்சரிப்புக்குள்ள அவன் நிற்கல. அப்ப பாருங்க, ஆண்டவர் யாரை கையில ஒப்பு கொடுக்கிறாரு? விரோதிக கையில ஒப்பு கொடுக்கிறாரு, சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறாரு. சத்துரு கையில ஒப்பு கொடுத்த உடனே இவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் சங்கிலிகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, ஒரு ராஜாவாகிய நான் விடுதலையோடு இருக்க வேண்டியவன், ஜனங்கள் ஆளுகை பண்ண வேண்டியவன், இப்பொழுது பிசாச கையில் இருக்கிறேன், இப்பொழுது அந்நிய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே என்று தேவன் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் நாம் இப்படி இருக்க வேண்டியவங்க. எப்படி இருக்க வேண்டியங்க? சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டியவங்க அல்ல. எப்படி இருக்க வேண்டியவங்க? எப்படி இருக்க வேண்டியவங்க? நாம் யாரு? நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. நாம் யாரு? யூத ராஜசிங்கத்துடைய பிள்ளைகள். பாருங்க, காட்டுல ஆனை பெரிதா, உருவத்துல பெருசா, ஆனா சிங்கம் ஒன்றுக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, ஒன்றுக்கு என்ன செய்யாது? பயப்படாது. எந்த மிருகத்தை பார்த்து பயப்படாது. பயப்படுமா? ஆனை பார்த்து பயப்படுமா? அல்லேலூயா. தாவீது கோலியத்துக்கே பயப்படல. அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ராணுவமே பயந்தது. இஸ்ரவேல் ராணுவமே பயந்தது. ஆனா ராணுவத்துக்கு இல்லாத ஒருத்தர் பயப்படல. அல்லேலூயா. ராணுவத்துக்கு இல்லாதவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தோம் பயப்படல. ஏன்னு சொன்னா அவனுக்குள் ஆண்டவர் இருந்தாரு. அல்லேலூயா. அவனுக்குள் ஆண்டவர் இருந்தபடினாலே அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படல. மாறி சொல்லுகிறான், இவனை நான் கொன்று போடுவேன். ஏன்னு சொன்னா எனக்குள் இருக்கிற ஆண்டவரை இவன் நிந்தித்தான், எனக்குள் இருக்கிற ஆண்டவரை இவன் தூஷித்தான், அதனால அவன் உயிரோடு இருப்பதற்கு அவன் தகுதியற்றவன் என்று சொல்லி இவன் தேவனுடைய பலத்தோடு போகிறான். அவன் சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தாலே வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிந்திக்கிற அந்த ஆண்டோட நாமத்தாலே வருகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு கையில பட்டயம் இருக்கிறது, ஒரு ஈட்டி இருக்கிறது, ரெண்டு பக்கத்திலையும் பரிசை பிடிக்கிறவங்க நிக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா காரியம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாரு, பாரு, அவருக்கு நெற்றி நல்ல வெளிச்சமா இருக்குது. நெற்றியில் அங்க ஒரு ஆயுதம் இல்லை. பாரு, யாருடைய கண்ணு திறக்குது? தாவீது காமிக்கிற கண்ணு செய்யறது திறக்கிறது. கையில இருக்கிற கவனம் எடுத்தான், கையில இருந்ததான அந்த கல், அந்த கூழாங்கல் எடுத்தான், வச்சு கொடுத்தா பாருங்க ஒரு அடி. எங்க எங்க நெற்றி. அல்லேலூயா. எதற்கு நெற்றி எங்க ஓப்பனா இருந்துச்சு? மூச்சு விடும், அப்படிதானே? மற்ற இடம் எல்லாம் பொதிஞ்சு வச்சிருந்தான். எப்படி பொதிஞ்சு வச்சு கொண்டாங்க சவால் விடுறது. அல்லேலூயா. ஆண்டு பாக்குற பாரு, அவனுக்கு நான் படைத்ததான மூக்கு, நான் வைத்திருக்கிற சுவாசம் பாரு, இழுத்து இழுத்து விடலாம், இழுத்து விடலன்னு செத்து போவோம். அதனால அந்த இடத்த மட்டும் ஓப்பனா வச்சிருக்கிறான், அடிச்சு விடு அப்படின்னு. இவன் அடித்து விடுகிறான், மல்லாக்க விழுகிறான், அவனோட பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நமக்கு விரோதமாக எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு காண்டாமிருகத்துவ பலத்தை தருவேன். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துகிறது போல நீ என்ன செய்வாய்? எத்தனை பேரை துரத்துவாய்? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரை துரத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் மனுஷரை துரத்துறோம், ஆனா யாரை துரத்தல? துரத்த வேண்டியவரை துரத்தல. அல்லேலூயா. யாரை துரத்தணும்? நம்முடைய குடும்பத்தை நசிப்பிக்கிற ஆவியை துரத்தணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல சமாதானக்கேடை கொண்டு வருகிற ஆவியை துரத்தணும். அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை விட்டு அவைகளை நிர்மலமாக்கணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள்ல பிசாசு இருந்தால் நம்முடைய வீட்டிலே மரணத்தை கொண்டு வருவாங்க, நம்முடைய குடும்பத்திலே பலவீனத்தை கொண்டு வருவாங்க, நம்முடைய குடும்பத்திலே பிரிவினை கொண்டு வருவாங்க, நம்முடைய குடும்பத்திலே சண்டை கொண்டு வருவாங்க. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே துக்கமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு, ஆண்டவர் இருக்கிற இடத்துல எப்போது மகிழ்ச்சி உண்டு, ஆண்டவர் இருக்கிற இடத்துல அங்க பிரிவினை இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, சகை இருக்கிறதான ஒரு மனுஷன், அவன் நல்ல பணம் உண்டு இல்ல, ஏன்னா வரி வசூலிக்கிறவன், கையில நல்ல பணம் உண்டு, ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனா கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, நீ சமாதானம் இல்லாம இருக்கிறா, நீ ஆண்டவர் இருக்க பார்த்தேன், அவனுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. இவனுக்கு மறையார தெரியுமான்னு தெரியல, கெட்டி பிடிச்சு எடுத்து காட்டு தீபத்துல ஏறலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறு யாரை பாக்கியக்கு? ஆண்டவரை பாக்கியக்கு. கெட்டி பிடிச்சு மேல ஏறலாம். இவன் கெட்டி பிடிக்கிறது ஏறதெல்லாம் யாரு பார்க்கறது?
ஆண்டவர் பார்த்துட்டே வர்றாரு. ஆண்டவர் கூட வந்தவங்களுக்கு யாரும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பேரை சொல்லி கூப்பிடுறாரு, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு ஒரு வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சகேயு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சித்தான். அந்த வாஞ்சை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வாஞ்சை வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசுல வல்லமைகளை நீங்க துரத்தணும். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நீங்க துரத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டது தேவனுடைய தரிசனத்தோடு உருவாக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் தேவன் எதற்கு உருவாக்கினாராம்? ஒரு தரிசனத்தோடு உருவாக்கினார். அல்லேலூயா. தரிசனத்தோடு உருவாக்கி ஒரு தோட்டத்தில் வைக்கிறாரு. காலையில வர்றாரு, விடிய காலம் வர்றாரு, வந்து பேசுகிறாரு, அவங்களோட சம்பாதிக்கிறாரு. அப்புறமாக அவர் கிளம்பி போறாரு. மீண்டுமாக காலையில வர்றாரு, அவங்களோட பேசுகிறாரு, அநேக காரியங்களை பேசினாரு. ஒரு காரியத்தை கூட சொன்னாரு. என்ன சொன்னாரு? தோட்டத்துல நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி நிச்சய கூடாது, நீங்க புசிக்க கூடாது. அல்லேலூயா. அநேக காரியங்கள ஒன்று இது கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போனார். நீங்க புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனா ஆண்டவரே, அவங்க புசிச்சாங்க, செத்தாங்களா? சாகல்ல. அங்கே ஒரு ஆவிக்கிய மரணம் உண்டானது, மாம்ச மரணம் உண்டாகவில்லை. என்ன மரணம் உண்டாச்சு? ஆவிக்கிய மரணம். அல்லேலூயா. அதுவரைக்கும் ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்பொழுது அந்த பழத்தை பறித்து புசித்தாங்களோ, மறுநாளில் ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய சந்நிதியில் நிற்க முடியாதபடிக்கு ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி? ஆண்டவர் சந்நிதியில் நிற்க முடியாதபடி என்ன பண்ணாங்களா? ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஆராதனை சொன்னா கொஞ்சம் வயர் கடி வரும். அல்லேலூயா. ஆராதனை சொன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஆராதனையில தான் பிசாசின் அதிகாரங்களை உடைக்க முடியும். இன்னைக்கு ஹல்லேலூயா, ஆராதனை சொல்லுமா, இவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் ஆராதனை திட்டிக் கொண்டு இருக்கிறாரு. இவருக்கு வேலை இல்லையா? எங்க சபையில எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, 10 நிமிஷம் ஆராதிப்பாங்க, 1/2 மணி நேரம் ஆராதிப்பாங்க. சீக்கிரமாட்டு நினைச்சுவாங்க, வீட்டுக்கு நினைச்சுவாரு விடுவாங்க. ஆனா இவர் நினைச்சுறாரு. நான் ஒரு நாள்ல ஒரு சபையில போனேன், 8 மணிக்கு போனேன், காலையில் 8 மணிக்கு 3:30 மணி நேரம் ஆராதனை. எத்தனை மணி நேரம்? 3:30 மணி நேரம் ஆராதனை. அல்லேலூயா. நான் நினைச்சேன் ஒரு 12 மணி 11 மணி ஆயிருக்கும், 12 மணி ஆயிருக்கும். வாட்சை பார்க்குறேன், மணியத்துல 3:30 மணி. ஆனால் அந்த இடத்துல இருந்தது எனக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து நான் ஒரு விஷயமாக போனேன். அந்த இடத்திலிருந்து ஆண்டு எனக்கு புதிய அபிஷேகத்தை தந்தார். அல்லேலூயா. எனக்கு புதிய அதிகாரத்தை நான் அந்த இடத்துல தந்தார். நான் அந்த ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிக்கொண்டு ஜோம் பண்ணனேன். என் கண்ணுக்கு வானம் திறக்கிறது. திறந்து 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 அப்பொழுது ஊழியக்காரன் பக்கத்தில் வந்தாரு. ஊழியக்காரர் சொன்னேன், பாஸ்டர், உங்களுடைய குரூப்பில் உள்ளவங்களை மட்டும் அப்படியே ஒன்று எழுப்பி விடுங்க பாஸ்டர். அவருக்கு புரிஞ்சிச்சு ஏதோ சம்திங் அப்படின்னு எழுதிட்டு அவர் சொன்னார், இன்றைக்கு ஒரு விசேஷமான ஆராதனை வெளிப்பட போகிறது. என்ன அப்படியே தூக்கி வீசுறது. எனக்கு கையில் இருந்த செல்லு, பைபிள், பெண் எல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. 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 நாம் தேவனுடைய சம்மதம் வருகிறது. வாஞ்சியோடு வரணும். வாஞ்சை உள்ள ஆத்மாவை ஆண்டுகிறாராம், திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாஞ்சை உண்டுனாலும் திருப்தி. அல்லேலூயா. வாஞ்சை இல்லைன்னா என்ன இல்லை, தாக உள்ளவங்களை கையில் தண்ணியை கொடுத்து என்ன செய்வாங்க, வாங்கி படக்கம் கண்டிப்பாங்க. தாக இல்லைன்னு சொன்னா வேண்டாம் பிரதர், இப்போ என்னது வேண்டாம். அல்லேலூயா. அந்த பசி இருக்கிறவங்களை கையில் ஆகாரத்தை கொண்டு கொடுத்து என்ன செய்வாங்க, வாங்கி என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அப்படிதானே? பசி இல்லாதவங்களை கையில் சாப்பிட கொடுத்த, நான் இப்போதான் சாப்பிட்டேன், எனக்கு வேற எப்படி இருக்கு, ஃபுல்லாக இருக்கு. நான் ஆராதனைக்கு அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, தாவீது வந்து ஆராதனை பிரியன். யாரு? ஆராதனை பிரியன். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி கொண்டு வரும் பொழுது அவன் ராஜரிக வஸ்திரங்களை உரிந்து போட்டு சாதாரண உடையை உடுத்திக் கொண்டு முழு பலத்தோடு தேவன் ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான்?
முள்ளு பலத்தோடு ராஜரிய உடைய களைந்து போட்டுகிறான். பாருங்க, இவன் ஆராதிக்கிறதை பார்த்து தன்னுடைய மனைவி அவனை கிண்டல் பண்ணுகிறார். ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? ராஜ வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு அப்படி கம்பீரமா நிற்க வேண்டியவன் இங்க என்ன பண்றான்? இன்னைக்கு தேவன் ஆலயத்துல போய் ஒருபோதுமே கம்பீரமா நிற்பதற்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்திலே கம்பீரமா நடக்கணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே நான் கம்பீரமா நிற்கணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. நம்மளை தாழ்த்து வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த 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 தேவனுடைய சமூகத்திலே நான் கண்ணீர் வடிக்க ஆண்டவர் சமூகத்தை கெஞ்ச கெஞ்ச நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சாதாரண நாட்டுக்கு பின்னாக திரிந்து கொண்டதான ஒரு தாவீதை, அல்லேலூயா அல்லேலூயா, சாதாரண ஒரு ஆட்டுக்கு முன்பாக திரிந்து கொண்டிருந்ததான தாவீதை ஆண்டவர் தூக்கி எங்க வச்சிருக்காரு? ராஜஸ்தானத்தில் வைக்கிறாரு. எங்க வைக்கிறாரு? அது காரணம் என்னது? தாவீது சொல்றான், கர்த்தருடைய வலது வாசம் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வலது வாசம் இருந்து கொண்டிருக்கிறார், அசைக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிக் கொண்டு அவன் தேவனை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் தேவனை இறுக பிடிக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு வலது வாசம் இருந்து கொண்டிருக்கிறார் என்று யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஆண்டவர் வலது வாசம் இருக்கிறார் சொல்லி யாருக்கெல்லாம் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய வலது வாசம் இருந்தா ஒரு விசுவாசிகள் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வீடுகளில் இன்னைக்கு ஏன் ஆராதிக்க முடியல? நம்முடைய குடும்பங்களில் பாரம்பரிய ஆவிகள் இருக்கிறது. அதை மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்ளதான் ஆண்டவரை கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஆவியால கட்டப்பட்டு அங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய காலங்களில் இந்துக்களா இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒளி விளக்கு, எப்படி கொலை விளக்கு வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏன் அதை சொல்றாங்க? இந்த வீடை ஆளப்போகிறவள், இந்த வீட்டுக்கு சமாதானம் தர வருகிறவள் வருகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டு எதுக்கு அந்த வீட்டில் கொண்டு போறாரு? வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாதவளோ புத்தி தருகிறாரு. யார் தருகிறது? வேதாகமத்தில் தான் புத்தி இருக்கு. அல்லேலூயா. வசனத்தில் தான் புத்தி இருக்கு, வசனத்தில் தான் அறிவு இருக்கு. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டுல என்ன செய்யலாம்? பாருங்க, வசனத்தை வாசிப்போம். அந்த நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தில் 31 அதிகாரத்தில் குலசாலின ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறாள். அது கீழே இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. பாருங்க, இருட்டோட இருந்து யார் ஆகாரம் கொடுப்பாங்களா? இங்க பாருங்க, இருட்டோட இருந்து யார் ஆகாரம் கொடுப்பாங்களா? உறங்கி கிடக்க எழுப்பி யார் ஆகாரம் கொடுப்பாங்களா? இது எதை குறிக்கிறது? இருட்டோடு எழுந்து நம்முடைய குடும்பத்துக்காக போராடணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக போராடணும், நம்முடைய புருஷனுக்காக போராடணும், ராஜாமத்திலே தேவனுடைய சமூகத்திலே போராடணும். இரவு நேரங்களிலே பிசாசு நம்முடைய குடும்பங்களை சுற்றி வருவான், நம்முடைய வீடுகளை கட்டி போடும்படியாக, நம்முடைய பிள்ளைகளை கட்டி போடும்படியாக. அல்லேலூயா. பாருங்க, மந்திரவாதி மந்திரம் பண்ணுறது எப்போ பண்ணுவான்? ராத்திரி தான் பண்ணுவோம். ஏன் ராத்திரி பண்றான்? நம்ம நல்லா உறங்கும், நல்லா குரட்டை விட்டு நிச்சயம் உறங்கும். அப்போதான் மந்திரவாதி பையன் விழிப்பான், விழித்திர பண்ணுவான், மந்திரத்தை பண்ணி எங்க விடுவான். நம்ம குரட்டை விட்டு உறங்கும் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆதாமுக்கு விலாவலும் எடுக்க அவனுக்கு என்ன உண்டாச்சா? அயர்ந்த நித்திரை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அயர்ந்த நித்திரை வரும்போது நான் ஏதாவது பிடுங்கப்படும். அல்லேலூயா. அப்பதான் கட்டப்படும். அல்லேலூயா. பிசாசு கட்டுகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அயர்ந்த நித்திரை கொண்டு வந்து கட்டுகிறோம். அல்லேலூயா.
பாருங்க, அவனுக்கு அந்த ஆதாமுக்கு 5 நித்திரை வந்தது எதுக்கு? நித்திரை கொடுத்தது யாரு? ஆண்டவர். எதுக்காக? அவனை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 5 நித்திரை கொண்டு வருகிறது யாரு? ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரு, பிசாசு கொண்டு வருவான். அல்லேலூயா. நல்லா தூங்கு. அல்லேலூயா. காலையில் உழவு செல்லும், ஒரு சோர்வா இருக்கு. எப்படி இருக்கு? ஏன்னா கட்ட வேண்டிய வந்து கட்டி கொண்டு போயாச்சு. அல்லேலூயா. அவனுக்கு நடமாட்ட நேரம் ராத்திரி 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடமாட்ட நேரம். நான் வந்தான், கட்ட வேண்டியது கட்டினா, அந்த 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா உறங்கும். புரட்ட சவுண்டெல்லாம் கேட்கும். அல்லேலூயா. வீட்டு ரோட்டில் வர வந்துச்சுல, புரட்ட சவுண்டுக்கு போய் நல்லா கட்டிக்கிட்டு வாருங்க அப்படின்னு. அல்லேலூயா. வந்து கட்டிட்டு போவான். அல்லேலூயா. கால் எழுதும் பொழுது பலவீனமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது சொல்லுவோம். உடனே சொல்லுவாங்க, நமக்கு அந்த டாக்டரை பார்க்கலாமா, அவர் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. அங்கே போவோம், அவர் சிலர் ஒன்றுமே இல்லை. உடனே இன்னொரு டாக்டர், அவர் சொல்ல ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, உன்னை கையின் பியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மையும். பிசாசு கட்டுனா இப்போ கையின் பேச எங்கே போகுது? டாக்டர் கையில் போகுது. அல்லேலூயா. நம்முடைய சம்பளத்தில் எங்கே போகுது? டாக்டர் கையில் போகுது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கடைசியில் என்ன உண்டாகிறது? நம்முடைய வாழ்க்கையில மரணம் உண்டாகிறது. கடைசி வரைக்கும் ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆவிக்கிற கண்கள் திறந்திருந்தால் அந்த இடத்தில் எளிமையிலிருந்து செபிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஒரு யாத்திரை போனேன். இந்த இடத்துல போட்டு பிசாசுக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். பிசாசு கிளை ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பிசாசு என்ன சொல்லிச்சது, நீ வெளியே வாங்க, அவரை பார்த்துக்கொள்ளலாம். நான் என்ன போட முடியும். யாத்திரை போனேன். போகும் பொழுது இந்த எல்லிகை வீடு தாண்டி போகிறோம் பார்த்தீங்களா, எனக்கு சிந்தையில் ஒரு கட்டு, பயங்கரமான ஒரு கட்டு விட்டுச்சு. இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஜோம் பண்ணி வீட்டில் வந்தேன். எனக்கு ஜோம் பண்ண முடியல. வந்திருந்தேன், ஜோம் பண்ண முடியல. நான் கொஞ்சம் கூட ஸ்தோத்திரம் பண்ணி பாத்திரத்தையும் பேச முடியாது. அந்த அளவுக்கு பாத்திரம் வந்தாலே ஒன்றும் தலைவர் இப்படி ஒரு கட்டு அப்படி கட்டியிருக்கு. ஜோம் பண்ணி பார்த்தேன், ஜோம் பண்ண முடியாது. ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி அந்த கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஆவியில் நிரம்பின பாருங்க, கட்டு பொட்டி அங்கே போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிசாசு நட சொல்லிச்சது, ஒன்றை கட்டுன பார்த்தியா, எப்படி கட்டை பார்த்துங்க. அப்போ ஆண்டுக்கு பலன் எனக்குள்ள இருந்ததுனால அந்த கட்டை என்ன பண்ண மேற்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டுக்கு பலன் இருந்ததுனால மேற்கொண்டேன். அந்த இடத்துல தேவன் பலம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருந்திருப்பேன்? ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் மாஸ்டர் எனக்கு நினைச்சணும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ஆண்டு சொல்றாரு, நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு ஊழியக்காரர்களை பிடிக்க வேண்டியவர்கள் அல்ல. நான் எழும்பணும், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எழும்பணும், சத்துருக்களை மேற்கொள்ள எழும்பணும். அல்லேலூயா. எழும்பி என்ன செய்யணுமா? சத்துருக்களை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எப்பதான் நம்ம எழுத முடியும்? எப்ப எழுத முடியும்? உன் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினை. அப்ப வாலிப நாட்கள் தான் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து புது பலத்தை பெற்றுக்கொள்வது. வாலிப நாட்கள் தான் மாம்சத்திலே பலம் இருக்கும், ஆவியிலையும் பலம் வரணும். அல்லேலூயா. அப்ப ஆவியில் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டால் எந்த சத்துருக்கள் நம்மளை செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆவியில எழுப்பி நமக்கு விரோதமான சத்துருவை மேற்கொள்ளணும். பைபிள்ல பாருங்க, ஒரு மனுஷன் எத்தனை வயசுல வரலாம்? 40 வயசுல ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வருகிறாரு மோசே. அல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எத்தனை வயசுல வருகிறான்? 40 வயசுல வருகிறான். தன்னுடைய ஊழியர்கள் எல்லாம் செய்கிறான். ஆண்டவர் கிட்ட போயிருந்து பேசுகிறான், மலையில போயிருந்து பேசுகிறான், ஆண்டவர் முகமுகமாக தரிசிக்கிறான். 120 வயசுல சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு 40 வயசுல தந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வயசுல எனக்கு தந்த பலத்தை நான் இன்றைக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். பாருங்க, நாம் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது ஒரு அபிஷேகம் கிடைக்குது அல்லவா? அந்த அபிஷேகம் சில நாளுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக, சில வருஷத்துக்குள்ளாக நான் இதை இழந்து போகிறோம். எப்படி இழக்கிறோம்?
அதுதான் பாருங்க, பிசாசோட பலத்தை திருடி கொண்டு போயிட்டான். நம்முடைய பலத்தை என்ன பண்ணா? திருடிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நாம் யாரை மேற்கொள்ள வேண்டியவங்க? யாரை மேற்கொள்ள வேண்டியவங்க? பிசாசை மேற்கொள்ள வேண்டியவங்க. பிசாசு நம்மளை மேற்கொண்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்மளை மேற்கொண்டு இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? பிசாசுக்கு காலுக்கடியில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? பிசாசு காலுக்கடியில். நமக்கு காலுக்கடியில காலை இருக்கணும். எங்க இருக்கணும்? பிசாசு எங்க இருக்கணும்? நம்முடைய காலுக்கு கீழே இருக்கணும். அவன் ஒருபோது தலையிழப்ப கூடாது. அல்லேலூயா. ஆனா இப்ப நம்ம மாறி எங்க இருக்கிறோம்? பிசாசுக்கு காலுக்கு அடியில் இருக்கிறோம். கிளம்ப முடியாது. ஏன்னா அவன் நிற்கிறான், கிளம்ப முடியாது. அல்லேலூயா. நின்று சவட்டி பிடிச்சிருக்கிறான், கிளம்ப முடியாது. அல்லேலூயா. ஆனா எழும்பலாம். எப்படி எழும்பலாம்? சொல்லணும் பிசாசாட்ட, நம்மளை சவட்டி பிசாசு சொல்லணும், உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்படி சொல்லி நம்மளோட பலத்துல கொஞ்சம் கொஞ்சமா எழும்பணும், கொஞ்சம் கொஞ்சமா எழும்பணும், கொஞ்சம் கொஞ்சமா எழும்ப 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 இந்த கட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு தகர்க்கப்படும். அல்லேலூயா. இந்த கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மூலமாக்கப்படும். அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய பலத்தை, ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு தாருங்க, ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எனக்கு தாருங்க, ஆண்டவரே அந்த வல்லமை எனக்கு தாருங்க என்று கேட்கணும். அல்லேலூயா. நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் வாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, கிதியோன் கேட்டாட்டு சொல்றாரு, நீ யாராக்கும்? இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நான் பராக்கிரமசாலி இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது? பாருங்க, அவன் கேட்கிற ஆளா கேட்கிற பாருங்க, நான் பராக்கிரமசாலியா இருந்தா ஏன் ஆண்டவர் எனக்கு இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது? இன்னைக்கு நாமும் பராக்கிரமசாலி தான். நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆவிகளை மேற்கொள்ள வேண்டியவங்க தான், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஆவிகளை மேற்கொள்ள வேண்டியவங்க தான். ஆனா ஆண்டு நம்மளை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நானா பராக்கிரமசாலியா? நானே டெய்லி படுற கஷ்டங்கள், படுகிற வேதனைகள், சாவ மட்டும் என்ன செய்யல. மீது எல்லாம் நான் பார்த்தாச்சு, எல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாம் நான் கண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? ஆனா ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே இருக்கிற பலத்தோட நீ போ. எப்படி போ? இருக்கிற பலத்தோட நீ போ. அல்லேலூயா. அவன் போறான். போகும் பொழுது அவனை கையில் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை பாருங்க. ஒரு பானை கொடுக்கிறாரு, ஒரு தீவெட்டியை கொடுக்கிறாரு, ஒரு எக்காலத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க? பானையை கொடுக்கிறாரு, எக்காலத்தை கொடுக்கிறாரு, தீவெட்டியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் நீ பராக்கிரமசாலியாக்கும், உனக்கு நீ பானையை கையில் எடுத்துக்க, தீவெட்டியை கையில் எடுத்துக்க, எக்காலத்தை கையில் எடுத்துக்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இது கெட்ட சொப்பனமாக்கும். பிசாசு காண்பித்ததாக ஆண்டவர் காண்பித்திருந்தா நல்ல ஒரு வீடை காட்டியிருப்பாரு, நல்ல ஒரு ஏசி காரை காட்டியிருப்பாரு. இல்லைன்னு சொன்னா எதை காட்டியிருப்பாரு? பாருங்க, வயல், அந்த தண்ணீர் பாய்க்கிறதான அந்த வயலை காட்டியிருப்பாரு. ஆனா பானை இது காலமா இது ஏன் காட்டுறாரு? அப்ப இது கட்ட சொப்பம், அதை மாற்றி வச்சு வேற ஜபத்தை தரோம். அப்படிதானே? ஆனா இவனை கையில் ஆண்டு கொடுக்கிறாரு, இதை கொடுக்கிறாரு. இவனுக்கு ஆசீர்வாதத்தை யாரை கொண்டு போறது? மீதியான கூட்டங்கள் கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்களாம்? வாசிங்க, இவங்க என்ன செய்வாங்களாம்? விதை விதைப்பாங்க, அவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் எடுத்துட்டு போவாங்க. வாசிங்க, அந்த அது சொல்லு. எந்த அதிகாரம்? 6. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து
அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் இவைகளை ஆகிலும் வைக்காதே போவார். கூடாரங்களோடும் வெட்டுக்கடிகளை போல் எப்படி வராங்களா? திரளாய் வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிசாசு எடுத்துட்டு போய் சாப்பிட வழி இல்லாம இருந்தாங்க. எப்படி இருக்கும்? சாப்பிட வழி இல்லாம எப்படி இருக்கும்? இன்னைக்கு ரசம் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கல. அல்லேலூயா. அதனால அநேக குடும்பங்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்குது. உங்களோடு நானும் சேர்த்து என்ன சேர்த்து. அல்லேலூயா. ரசம் ஃப்ரீயா கிடைக்கிறதுனால இன்னைக்கு ஆகாரத்துக்குன்னு இல்லை, நமக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் ஆவிக்கு ஆகாரத்துக்கு நிறைய பஞ்சம். எப்படிதானே? பாருங்க, இந்த இவங்களுக்கு ஆகாரத்தில் கொண்டு போறாங்க, இவங்களுக்கு பயங்கர மன கஷ்டமா இருக்குது. ஏன்னா பிரயாசத்துக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அல்லேலூயா. பிரயாசப்படுறாங்க, தண்ணீர் பாய்ச்சுறாங்க, எல்லா காரியங்களும் செய்யறாங்க, ஆசீர்வாதம் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவனை வெளிப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, பராக்கிரமசாலியே, இருக்கிற பலத்தோடு எழுதி போ. அப்பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் எனக்கு சம்பவிக்கிறது? அப்பொழுது ஆண்டு சொல்றாரு, இருக்கிற பலத்தோட போ. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பலத்தோட எழும்பணும். எழும்பினா நமக்கு பிசாசுடைய கூட்டங்களை என்ன செய்யலாம்? ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்கலாம். அல்லேலூயா. எப்படி? ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோன்ட்ட பானையை கொடுக்கிறாரு, எக்காலத்தை கொடுக்கிறாரு, தீவட்டியை கொடுக்கிறாரு, மூன்றையும் கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்துக்கு போய் என்னெல்லாம் வேணும்? யுத்தத்துக்கு போய் என்னெல்லாம் வேணும்? நல்ல ஒரு துப்பாக்கி வேணும். எல்லாம் அந்த துப்பாக்கி நிறைய பேர்கள் எல்லாம் உண்டு, எனக்கு தெரியல. AK-47 எல்லாம் நிறைய துப்பாக்கிகள் எல்லாம் உண்டு. மிலிட்டரியில் உள்ளவங்க இருந்தால் தெரியுச்சு. பாருங்க, இவன் பார்க்குறான், யுத்தத்துக்கு போய் துப்பாக்கி தருவாருன்னு பார்த்தா என்ன தர்றாரு? இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பானைன்னு சொன்ன என்னது? நம்முடைய சரீரத்தை குறிக்கிறதா பானை. எப்படி? நம்முடைய சரீரத்தை. இந்த சரீரம் வந்து மண்ணால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. இது மண்ணால் உருவாக்கப்பட்டது. அவரை கையில் ஆண்டு சொல்றாரு, நீ மண்ணாக்கு. அதாவது கையில பானை கொடுக்கிறார், நீ மண்ணாக்கு. அல்லேலூயா. கையில கொடுக்கிறாரு. அடுத்து என்ன கொடுக்கிறாரு? எக்காலத்தை கொடுக்கிறாருல்ல. எக்காலம் சொன்ன என்னது? பைபிளை சொல்லி இருக்கிறது, எக்காலத்தை ஒரு சத்தம் விட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது. அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆவிகள் எரிந்து அழிகிற வரைக்கும் நம்முடைய வாய் அடங்கி இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசு கூட்டங்கள் எல்லாம் வேரோடு அழிக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய வாய் சும்மா இருக்க கூடாது. நம்முடைய வாய் ஆண்டவர் உயர்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு சாயலாக கையில் என்ன கொடுக்கிறாரு? சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? எக்காலத்தை கொடுக்கிறாரு. அடுத்து கொடுக்கிறாரு பாருங்க, தீவட்டியை கொடுக்கிறாரு. அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல் பிசாசை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அபிஷேகம் வேணும். நமக்கு வாயின் திறக்கணும். எப்படி? பாருங்க, கர்த்தருடைய சத்தம் மனாந்தரங்களை அதிரும் பண்ணி செய்யும். கர்த்தருடைய சத்தம் என்னது? மனாந்தரங்களை அதிரும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈரும்படி செய்யும். நம்முடைய சத்தங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசுக்கு வாழை கூட வளர்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சத்தம் நிச்சய முடியல. ஆனா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் மனாந்தரங்களை, அல்லேலூயா, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடுவதற்கு. நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், ஒண்ணு நடக்கல. அல்லேலூயா. நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், ஒண்ணுமே முடியல. ஏன்னு சொன்னா நமக்குள்ள தீவட்டி இல்லை, நமக்குள்ள அபிஷேகம் இல்லை. நம்முடைய வாயை வேற காரியங்களுக்கு திறக்கிறது, ஜெபிக்க திறக்கல. நம்முடைய காரியங்கள் உலக காரியங்களுக்கு திறக்கிறது, ஆனால் ஆராதிப்பதுக்கு திறக்கிறது இல்லை. பாட்டு பாடத்தை ஜெபிக்கிறது திறக்கிறது இல்லை, ஆராதிப்பதுக்கு திறக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு நம்முடைய சரீரங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒண்ணு தெரியுமா? இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் காட்ட நான் விளைவினேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் சரீரம் உண்மையில் நல்ல விலைக்குது. அந்த பிரதருக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் காட்டிலும் பலவான். அல்லேலூயா. மாம்சத்தை பார்க்க சொல்றாரு, அவனுக்கு மாம்சத்தை பார்க்காத, அவனுக்கு முகத்திட்டத்தை பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ள இருக்கிறவர் பலமா இருந்தா நம்ம எந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, கிதியோன் யுத்தத்துக்கு போகிறான், ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலத்தை கொண்டு போகிறான். பாருங்க, யுத்தத்துக்கு அந்த இடத்துல பெய்யாச்சு. போன பிற்பாடு பாருங்க, வாசிப்போம். 7ஆவது அதிகாரத்துக்கு வாங்க, 7ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. 19வது வாசிங்க. 19வது வசனம். நடுச்சாமத்தின் துவக்கத்தில் எப்ப வந்தாங்களா? எப்ப வந்தாங்களா? நடுச்சாமம். நடுச்சாமம் எப்போ? நடுராத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரியில உறக்கத்தை கொஞ்சம் மாற்றி வச்சு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படி போட்டால் சில காரியங்களை நம்ம செய்யலாம். அல்லேலூயா. எப்படி? நடு ஜாமத்துல உறக்கத்தை மாற்றி வச்சு தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படி போட்டால். அல்லேலூயா. இங்க தான் செய்றாங்க. நடு ஜாமத்துல மதிப்பு பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்து. பாருங்க, நடு சாமத்தில் என்ன செய்யணுமா? நம்மை வெறுமையாக்கணும். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தணும். அதான் ஜோமன்னைக்கு வந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க, முதல்ல தாழ்த்தி ஜோமன்னுங்க, முதல்ல பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. இங்க நடு சாமத்துல ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய பானை, உன்னுடைய சுயத்தை அங்க உடைத்து போடு. அல்லேலூயா. அந்த பானை உடைக்கப்படுகிறதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா, தன்னுடைய சுயத்தை அங்கே மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அங்க சுயங்களை அங்க மாற்றி வைத்து விட்டு வாசிப்போம். 3 படைகள் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊது எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம், யாருடைய பட்டயம்? கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் பாருங்க, பாளையத்தை சுற்றி யார் இருக்கிறது? வந்து இருக்கிறாங்க, வளைஞ்சு இருக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. அவங்க ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, கையில பானை, கையில தீவட்டி, கையில என்னது எக்காலம், எல்லாம் ஆயுதத்தோடு வருவாங்கன்னு பார்த்தா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி? நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாக்க பாளையத்தை சுற்றி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க என்ன செய்யறாங்களா? தங்களை தாழ்த்தி தேவனை கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை பிடித்துக் கொண்டு தங்களை வாயை திறந்து தேவனை மயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, தேவனை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க, தேவனை மயப்படுத்துறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க. இவர்கள் தேவனை ஆராதிக்க 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 பாளையத்தை சுற்றி இருக்கிறவர்கள் அவங்களே வெட்டு நுழைறாங்க. இவங்க ஒண்ணாங்க செய்யல, இவங்க வெட்டைக்கும் போகல, குத்தைக்கும் போகல. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்ப கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார்களோ அவர்களே வெட்டுட்டு விழுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படிதான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்புறமாக அந்த மீதியான கூட்டங்கள் என்ன செய்யல, இவங்க பக்கம் வரல. ஏன் வரல? எல்லாம் செத்து போனாங்க. எல்லாம் செத்த செய்ய மாட்டாங்க, மீண்டும் வர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வீட்டில் இருக்கிற பிசாசுகளை விரட்டி எல்லாம் விடக்கூடாது, கொல்லணும். என்ன செய்யணும்? வேற இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தினுடைய அடிமரங்களை கட்டி இருக்கிற கட்டுகளை வேற இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துடைய அடிமரத்தை கட்டி இருக்கிற ஏசாயா 11:1 அந்த வசனத்தை ஒரு வாசிங்க. ஈஷா என்ற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும்.
பாருங்க, இந்த வசனத்துக்கு மீனிங் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த மீனிங்கை சொல்லி தந்து நான் முடிக்கிறேன். பாருங்க, தாவீது யாரு? தாவீது யாரு? ஈசாய்க்கு பிள்ளை. அதான் ஈசாய்க்கு பேர் வருது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். பாருங்க, இந்த தாவீது எழும்பக்கூடாதபடிக்கு அவனுக்கு விரோதம் நிற்கிறது யாரு? ஈசாயுடைய அடிமரம். அல்லேலூயா. யார் நிற்கிறது? தாவீதுக்கு மூத்த சகோதரர்கள் எல்லாம் தேவனுக்குள்ள வராத காரணம் யாரு? ஈசாயின் அடிமரம், யுத்த வீரர்கள். ஆனா யாருமே ஆண்டவருக்குள்ள வரல. அல்லேலூயா. அது காரணம் யாரு? அடிமரம். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஆண்டவர் எழுத முடியாதபடிக்கு அங்க இருக்கிறது யாரு? நம்முடைய குடும்பத்தின் அடிமரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது யாரு கட்டி இருக்கிறது? பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இல்லையா? இந்த தாவீது என்ன செய்வானதுன்னா, கொஞ்சம் மாடுகள் உண்டு, இவன் ஆள்ல எல்லாத்திலையும் புள்ளம் இல்லையா? ஆன்லைன் கிடையாது, சைஸ் ஆன்லைன் எடுத்துட்டு எங்க போயிருப்பான்? மிலிட்டரி போயிருப்பான். ஆனா இவன் ஆன்லைன் கிடையாது. என்ன செய்யறான்? தாப்பன சொல்றாரு, வேலைக்காரர்களுக்கு பதிலாட்டாக யாரை உபயோகப்படுத்துறது? தாவீதை உபயோகப்படுத்துறது. இல்லையா? தாவீது கடந்து எங்க போறான்? ஆடுகளை கொண்டு மேய்க்க போகிறான். மேய்க்க என்ன செய்வான்? என்ன செய்வான்? பாட்டு பாடுவான். இல்ல, பாட்டு பாடுவான், தேவன் ஆராதிப்பான். பாட்டு பாடி 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 தேவன் ஆராதிப்பான். இவன் பாடி 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 நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? கையில ஒரு செல்லு கிடைச்சா போதுல்ல, இல்லையா? நேரம் போக்குறதுக்கு. இல்லைன்னா வீட்டுல ஒரு சீரியல் கிடைச்சா போதுல்ல, நேரம் போக்குறதுக்கு. ஆனா தாவீது அப்படி நேரம் போக்கல. எப்படி நேரம் போக்குறான்னு தெரியுமா? பாடி பாடி நேரத்தை போக்குறான். அல்லேலூயா. ஆராதித்து ஆராதித்து தான் நேரத்தை போகிறான். அவன் அங்க ஆராதிக்க ஆராதிக்க அவன் அங்க தேவனை மயப்படுத்த மயப்படுத்த இங்க ஈசாக்க அடி வேர் எரியுது, அடி கட்டிருச்சுது, அக்கினி இறங்குது. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு தேவனை பாட பாட, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய குடும்பத்துடைய அடிமரத்தில் இருக்கிற கட்டுகள் அங்க அவிழ்க்க ஆரம்பிக்கப்படும். அல்லேலூயா. 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 பாருங்க, சவுலுக்கு தாவீதுக்கு சகோதரர் கடைசி வரைக்கும் மிலிட்டரியில தான் இருக்கிறாங்க. ஆனா ஆளு வைத்து எங்க இருக்கிறோம்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடாதவங்களும் ஆராதிக்காதவங்களும் துதிக்காதவங்களும் பழைய நிலைமையில தான் இருக்கிறாங்க. தேவனை பாடுறவன், தேவனை ஆராதித்தவன், தேவனை மகிமைப்படுத்துறவன் இப்ப சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஏற்பாடு வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது? நம்மளை சிங்காசனத்துக்கு மேலாக நம்மளை உயர்த்துவதற்கு தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆசையை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசையை நாம் நிறைவேற்றினால் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் தேவனை ஆராதிக்கணும், கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் தேவனை துதிக்கணும். பைபிளை பாருங்க, அதை மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் என்ன பண்ணாளா? தன்னை விட்டு கெட்டுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் எங்க உட்கார்ந்திருந்தாள்? தேவனுடைய பாதபடியில் உட்கார்ந்திருந்தாள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் தன் ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆனா மரியா அப்படி அல்ல. ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும். எப்படி? மார்த்தா நினைச்சுதா? ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்துல வந்தாரா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உலகத்துல வந்தார். அந்த வசனத்தை மரியாள் அறிந்திருந்தபடினாலே தேவனுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்திருந்தாள். இல்லையா? இன்றைக்கு நம்ம சபையில காணிக்கை கொடுக்கறதுனால நம்முடைய சமாதான கேடுகள் மாறாது. அல்லேலூயா. சபையில கோபுரங்கள் கட்டுகிறதுனால நம்முடைய குடும்பத்தில் இருக்க சமாதான கேடுகள் மாறாது. அல்லேலூயா. தேவனை சரியா ஆராதிக்கணும். அதான் அந்த ரோமர் 12 சொன்னேன், தேவனுக்கு பிரியமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை, நம்மை ஜீவபலியாக தேவன் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட 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 நமக்கு விரோதமான சத்துருடைய கூட்டங்கள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு போகும். அப்படி அதை எளிமையிருப்போம். அப்படி தேவனுடைய சமுதிரம் கொஞ்ச நேரம் எளிமையிருங்க. வாய்களை திறந்து எசப்படுற வசனங்களை, நான் ஜெபித்திருக்கிற வசனங்களை நான் ஞாபகத்தில் வைத்து நான் வாசித்ததான கேட்டதான
கேட்டதான வசனங்களை ஞாபகத்தில் வைத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசித்ததான வசனங்களை ஞாபகத்தில் வைத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இயேசுப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இயேசுப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே கட்டுகள் சமாதான கேடுகள் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் வெறும் பானை என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் வாய் எக்காலம் என் வாய் திறக்கட்டும் ஆண்டவர். என்னை கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை உயர்த்தி பிடிக்கட்டும். தேவனை கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை உயர்த்தி பிடிக்கட்டும். வாய்களை திறங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களின் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். வாய்களை திறங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கண்ணீர்கள் மாறணுமா? ஜெபம் பண்ணுங்க. பலவீனங்கள் மாறணுமா? ஜெபம் பண்ணுங்க. நாம் தேவனுடைய சமூகத்தில் எதற்கு வந்திருக்கிறோம்? தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளபடியா வந்திருக்கிறோம். நம்முடைய துக்கங்கள் மாறுபடியா வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும்படியா வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தில் இருப்பவரை விட எனக்குள் இருக்கிற பெரியவர் கிதியோரே. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, இருக்கிற பலத்தோடு புறப்படு. கிதியோரே, பராக்கிரமசாலியே, இருக்கிற பலத்தோடு புறப்படு. மீதியான கூட்டங்களை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அடிமர கட்டுகள் அறட்டும். அடிமரங்கள் ஒரு அக்கினி இறங்கட்டும். அடிமரங்கள் தீப்பற்றி எரியட்டும். அடிமரங்கள் நம்முடைய குடும்பத்தை அடிமரங்கள் நம்முடைய குடும்பத்தை அடிமரங்களிலே ஒரு அக்கினி நம்முடைய குடும்பத்தை அடிமரங்களிலே ஒரு அக்கினி பற்றி எரிவதாக. நம்முடைய குடும்பத்தை அடிமரங்களிலே ஒரு அக்கினி இறங்குவதாக. ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. ஒரு வல்லமை இறங்குவதாக. அடிமரங்களிலே ஒரு வல்லமை, அடிமரங்களிலே ஒரு அபிஷேகம், அடிமரங்களிலே தேவன் அதிகாரம். ஓ வல்லமை நாவியானவர் அப்பாவோட சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளையும் ஒவ்வொரு பூமிகளுக்குள்ளையும் ஒரு அக்கினி இறங்குவதாக. அடிமர கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அடிமர கட்டுகள் அறுந்து போகட்டும். பிரிவினை ஆவிகள் அறுந்து போகட்டும். சமாதான கேட்டுகள் அறுந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தால் பலவீன கட்டுகள் அறுந்து போகட்டும். தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பூமிகளுக்குள்ள இறங்கட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் வீடு ஆழங்களிலே காணப்படுகிற சர்ப்ப வல்லமைகள், விக்கிரகத்து வல்லமைகள், சர்ப்ப ஆவிகள் எல்லாம் எரிஞ்சு போட்டும். எல்லாம் வேரோடு பிடிக்கி போட்டும். வாய்களை திறங்க. உலகத்தில் இருப்பவரை விட எனக்குள் இருக்கிற பெரியவர். ஆண்டவரை, எனக்குள் இருக்கிறவரை வெளிப்படுங்க. தேவனுடைய கரைகள் ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தாலே கட்டுகள் அறுந்து போகட்டும். பாவ சாபங்கள் அறுந்து போகட்டும். பாவ சாபங்கள் வேறற்று போகட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். வாய்களை திறங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் ஆண்டவரே வேறறுங்க. தேவனுடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். நேற்று மாறாதவரே மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். பிள்ளைகளை இருதயத்தில் வல்லம் இறங்கட்டும். இருதய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வாய் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இருதய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். தொண்டை கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். விதிவாக வாயில திறக்கட்டும் ஆண்டவரே. மாம்ச கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் போடப்பட்ட பலவீன கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தாலே பிசாசு திருடவும் கொல்ல அழிக்க வருகிறார் என்று வேறொன்றுக்கு வரா.
பிசாசுகளை திருடி வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த வல்லமைகள் அழியட்டும், அந்த அதிகாரங்கள் அழியட்டும் ஆண்டவரே. எங்களை திருடி வைத்திருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் இப்போது அழிந்து போகட்டும், இப்போது எரிந்து போகட்டும், இப்போது நிர்மலமாக்கி போகட்டும். தேவனுடைய கரத்தில் உடைய சமத்தில் வந்திருக்குதானே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கரத்தில் உடைய சமத்தில் வந்திருக்குதானே பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, அம்மா துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வல்லமை இந்த பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. அழிந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்குறதற்காக, இந்த பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய சமத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில் என்று சில வசனத்தின்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பிரசன்னங்கள் வெளிப்பட ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரப்பா. அப்ப இந்த இடத்துல விதைக்கப்பட்டதான வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்ததான வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பிரயோஜனமாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வசனங்கள் பிரயோஜனமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக தேவனுடைய கரத்தில் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டப்பா. இந்த வசனங்கள் 1:30 பிள்ளை வாழ்க்கையில அப்ப வெளிப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆவிக்கிற கண்கள் திறக்கப்பட ஆண்டு கிருபை செய்கிறாக. ஆவியானவரே துதிக்கிறோம்ப்பா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல பிரிந்து போகிறோம், பிரியாத சில கிருபை கூட இருக்கட்டும். போகிற இடங்கள்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீடுகளில் போகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் முன்ன பாதுகாத்துக் கொள்ளட்டும். அப்ப பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். 20 நேரங்களில் செபிக்கட்டும், வேத வசனங்களை வாசிக்கட்டும் ஆண்டவரே. வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்ட பாதுகாத்த தேவனுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒவ்வொன்றையும் துதி கன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.